திருச்சிற்றம்பலம். நம்மையாலும் இறைவனுக்கு முதல் வணக்கம். ஆஸ்திரேலிய சிவஞான தமிழ் பேரவையின் முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மையெல்லாம் சிவச்சிந்தனையில் மூழ்கடித்துக் கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 66ஆம் அமர்வாக திருத்தல முற்றோதல் திருக்கைலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கிர தேசிய சுவாமிகளின் அருளாசியுடன் நடைபெற திருவுருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 65வது அமர்வில் சுவாமிகள் நம்மையெல்லாம் திருநெல்லூர் திருத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து அங்கேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகளின் வழிகாட்டலில் திருநெல்லூர் திருத்தலத்தில் திருநாவுக்கரசு பெருமான் அருளிய பதிகங்களை முற்றோதல் செய்வித்து அருள் பெற்ற பின் ஆவூர் பசுபதீச்சரம் திருத்தலத்திற்கு அழைத்து செல்ல உள்ளார். அடியார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆழ்ந்து பங்கு பற்றி திருப்பதிகங்களை பண்ணுடன் பாடி இறைவனுடைய அருளை பெறுவோமாக என்று அன்புடன் வேண்டிக் கொண்டு சுவாமிகள் அவர்களுக்கு நல்வரவு கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி பழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூர் திருத்தாள் போற்றி போற்றி. பிடிய தன்னூறு உமை கொள்ளமிகு கரியது படி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வலிபலம் முறையே பதிகம் 700 பகருமா கவி யோகி பரசுநாவரசான பரமகாரண ஈசன் அதிகை மாநகர் மேவி அருளினால் அமன் மூடர் அவர் செய்வாதைகள் தீரும் மனகன் பார்கழல் சூடின் நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர் வாய்மை நெறியராகுவர் பாபம் வெறியராகுவர் சால மதியராகுவர் ஈசன் அடியராகுவர் வானம் உடையராகுவர் பாரில் மனிதர்
ஆனவர் தாமே. ஏ நாவுக்கரசர் பாடிய திரு நல்லூர் பதிகம் மிக சிறப்பு வாய்ந்த பதிகங்கள் இரண்டு. ஒன்று இந்த திருவிருத்தம், மற்றொன்று திருத்தாண்டகம் என்று அடுத்த திருப்பதிகம். இந்த இரண்டு பதிகங்களுமே மிக சிறப்பு வாய்ந்த பதிகங்கள். மிக பழமை வாய்ந்த இந்த நல்லூரில் வாழ்ந்து வந்த ஒரு நாயனாரை நாவுக்கரசர் நமக்கெல்லாம் நினைவுபடுத்தார். அவர் எப்படி தொண்டு செய்தார் என்பதை 4 வரி பாடல்கள்ல இந்த பதிகத்துல 7வது பாடல்ல மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் நாவுக்கரசர் பெருமான். அள்ளிமென் முள்ளையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் என்று சுந்தரர் பெருமான் பாடிய முல்லை மாலையை அணிந்த அள்ளிமென் முள்ளையந்தார் அமர்நீதி நாயனார் தொண்டு செய்து முக்தி அடைந்த தலம் இது. இந்த பதிகத்தை பாடிவிட்டு இதனுடைய விளக்கத்தை நாம் பின்னால் பார்ப்போம். அதோடு மட்டுமல்லாது இந்த பதிகத்துல நிறைய செய்திகளை சொல்லுகிறார்கள் வாக்கின் மன்னவர் நாவுக்கரையர். சைவ அடியார்கள் சிவபெருமானை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், ஈசனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள் நாவுக்கரசர் பெருமான். அத்துணை சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் இது. இதற்கு பண் கௌசிகம், ராகம் பைரவி, தாளம் திஸ்ர நடை. அட்டூமின்பலி என்றகன் கட்டை தோறும் வந்து அட்டூமின்பலி என்றகம் கடை தோறும் வந்து மட்ட வீழும் குழலார் வலை கொள்ளும் வகையன் கொலோ கொட்டிய பாணி எடுத்திட்ட பாதமும் கோளரவும் நட்ட நின்றாடிய நாத நல்லூரிடம் கொண்டவரே. நட்ட நின்றாடிய நாதர் நல்லூரிடம் கொண்டவரே. பெண்ணிட்டம் பண்டைய நன்றிவை பலிகள் குழல்வர் நன்னிட்டு வந்து மனை புகுந்தார் நல்லூரகத்தே. பன்னிட்ட பாடலர் ஆடலராய் பற்றி நோக்கி நின்று கண்ணிட்டு போயிற்று காரணம் உண்டோ கரை கண்டரே. கரை கண்டரே. படவேரல்குள் பாவை நல்லீர் பகலே ஒருவர் இடுவர் இடைபலி கொள்பவர் போல வந்தில் புகுந்து நடவரடி நடவர் அடிகள் நடம் பயின்ற அடிய கூத்தர் கொள்ளோ
படபால் கையிலையும் தென்பால் நல்கூறும் தம் வாழ்பதியே. செஞ்சூடர் சோதி பவள திரள் திகழ் முத்தனைய நஞ்சனி கண்டன் நல்லூர் உரை நம்பனை நானொருகால் துஞ்சிடை கண்டு கனவில் தலை தொழுதேன் கவன்றார் அவன் தான் நெஞ்சிடை நின்று அகல பல காலம் நின்றனே. வெண்மதி சூடி விளங்க நின்றானை பின்னோர்கள் தொழக நன்னீலயத்தொடு பாடலராத நல்லூர் அகத்தே திண்ணியலயம் கொண்டு நின்றார் திரிபுரம் மூன்றரித்த கண்ணோடும் நெஞ்சகத்து முழகற் கழல் சேவடியே உள கழல் சேவடியே. தேற்றப்பட திருநல்லூரகத்தே சிவன் இருந்தால் தோற்றப்படச் சென்று கண்டு கொள்ள கொண்ட துன்மதியா ஆற்றில் கெடுத்து குளத்தில் தேடிய ஆதரை போல் காற்றில் கடுத்துலகுகள் திரிதர்வக காண்பதற்கே. நாட்கொண்ட தாமரை பூத்தடம் சூழ்ந்த நல்லூரகத்தேயே கீழ்கொண்ட கோவனம் தாவென்று சொல்லி கிரிபடுத்த பால் கொண்ட நோக்கி மனைவியோடும் மங்கோர்பானிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்குமன்றோயோ அகலிடமே அகலிடமே அகலிடமே. அரைமல்கு பைங்கழல் ஆர்ப்ப நின்றான் அணிவார் சடை மேல் நரைமல்கு கொன்றையந்தாருடையான் நல்லூரகத்தே பறைமல்கு பாடலன் ஆடலன் ஆகி பரிசழித்த பிறைமல்கு செந்தடை தாழ நின்றாடிய பிஞகனே பிஞகனே பிஞகனே. மன்னிய மாமறையோர் மகிழ்ந்த தமருவி எங்கும் துண்ணிய தொண்டர்கள் இன்னிசை பாடி தொழுது நல்லூர் கண்ணியர் தாமும் கனவிடை புண்ணிய காதரரை அந்நிய அங்கனே அருள் நல்கு என்பரே அங்கனே அருள் நல்கு என்பரே. திருவமர் தாமரை சீர்வள செங்கழுனி கொள்நெய்யல் உருவமர் கோங்கம் புறா மகிழ் சண்பகம் ஒன்றை வன்னி
மறுபமர் நீள் கொடி மாடமதி மறையோர்கள் நல்லூர் உருபமர் பாகத்துமை அவள் பாகனை உள்குதுமே உள்குதுமே. சொல்லேர் கொடியவ் சிவன் பெரும் கோயில் சிவபுரமும் பல்லேன் புகவும் மதில் சூழிலங்கயற் காவலனை கல்லார் முடியொடு தோளிரச்சத்த கழலடிய நல்லூர் இருந்த பிதானோ நம்மை ஆள்பவனே ஆள்பவனே. ஏ திருச்சிற்றம்பலம். மிக அற்புதமான பதிகம் இந்த பதிகம். முதல் பாடல்ல இருந்து இந்த பதிகத்தை ஒரு சில இடங்கள்ல பொருளை பார்ப்போமாக. அட்டுமின் பலி என்று அகம் கடை தோறும் வந்து எல்லார் வீட்டு வாசல்லையும் வந்து நின்று அட்டுமின் பலி என்று சொன்னார்கள். அட்டுமின்னா போடுங்கள், செய்யுங்கள் என்று. அட்டுமின் பலி, பலினா உணவு, அதான் பலி பூசை என்று நம்முடைய சமயத்துல உண்டு. அது இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல போயிட்டது பலி பூசை அப்படின்னு. பலி என்றால் உணவு என்று அகம் கடை, அகம்னா வீடு, கடைனா வாசல். வீட்டு வாசல்ல வந்து நின்று எனக்கு பிச்சை இடுங்கள் என்று வந்து கேட்கிறார் நல்லூர் பெருமான். மட்ட வேளும், மட்டுனா தேன், மட்ட வேளும் குழலார் வலை கொள்ளும் வகையன் கொலோ. நல்லூர் பெருமான் ஒவ்வொருடைய வீட்டு வாசலையும் வந்து நின்ற உடனேயே அந்த பெண்கள் எல்லாம் மயங்கி தன்னுடைய உடம்பு பசப்பு நோய் ஏற்பட்டு உடம்பு இழைத்து அவனுடைய அழகை கண்டு மயங்கி தன் கையில போட்டிருக்கிற வளையல்கள் எல்லாம் கலண்டு விழுந்தது. இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்கிறார் நாவுக்கரசர். வகையன் கொலோவோ கொட்டிய பாதி எடுத்திட்ட பாத பாணினா பாணி நட்டம் பயின்றாடும் பரமர், ஜதின்னு பேரு பாணி. கொட்டிய பாணி எடுத்திட்ட பாதம், ஆடை எடுத்திட்ட பாதம். கோலரவும், நல்ல வளைஞ்ச அரவு, கோலரவும் நட்ட நின்றாடிய, அந்த கோளரவை சுற்றி கொண்டு நீ ஆடிய நாதர் நடராஜருடைய வடிவமாக இருக்கிறவன் எங்க நல்லூர் இடம் கொண்டவரே என்று முதல் பாடல்ல மிக அழகாக சொல்லுகிறார். பெண்ணிட்டம் பண்டையதன்றி வைப்பை பலிக்கென்றுழல்வார் நன்னிட்டு வந்து மனை புகுந்தார் நல்லூரகத்தே. பண்ணிட்ட பாடலர், பண்ணோடு இசையோடு பாடலர் ஆடலர் பற்றி நோக்கி நின்று கண்ணிட்டு போயிற்று காரணம் உண்டு கரை கண்டரே. பண்ணோடு இசையோடு பாடி ஆடுகின்ற அடியவர்களை
அப்படி கண்ணிட்டு பார்த்து, நீ போய்விட்டீரே, அதற்கு காரணம் ஏதாவது உண்டா? சொல், கரை கண்டனே என்று கேட்கிறார் நாவுக்கரசர். நன்னா நா நா நா. படவேரல்குள் பாவை நல்லீர் பகலே ஒருவர். பாம்பு படம் எடுத்தது போல அல்குலை உடைய நல்ல அழகான பெண்களே, நல்லவர்களே, பகலே ஒருவர் இடுவர் இடைபலி கொள்பவர் போல வந்து இல் புகுந்து. பலி கொள்பவர் போல வந்து வாசல்ல வந்து புகுந்து கொள்வார், வீட்டுல வந்து இல் புகுந்து, இல்லைன்னா வீடு, இல் புகுந்து நடவார் அடிகள். அப்படி நடந்து போவார் அடிகள், அடிகள் பெருமான். நடம் பயின்று ஆடிய குத்தர் கொல்லோ. அவர் சாதாரணமான அல்ல, அவர் கூத்தர், கூத்துடையவன், பண்டரங்கன். அவன் எங்கு வாழ்கிறான்? வடபால் கையிலையும், வடக்கே கைலை மலையும். அவன் வாழ்கிற இடம் தென்பால் நல்லூரும் தம்வாழ் பதியே. சிவபெருமான் வாழ்கிற இடம் கைலை மலை, வடக்க கைலை, தெற்க நல்லூர் என்று சொன்னார். செஞ்சூடர் சோதி பவள திரள் திகழ் முத்தனைய நஞ்சனி கண்டன் நல்லூருரை நம்பனை நான் ஒரு கால். நாவுக்கரசர் தன்னை பெண்ணாகவே மாற்றிக்கொண்டார். நம்பனை நான் ஒரு கால், முத்தை போன்ற நஞ்சை உடைய கண்டன் நல்லூர் நம்பன் என் தலைவன், அவனை நான் ஒரு கால் தூங்கும் பொழுது துஞ்சிடை கண்டு. துஞ்சினா தூங்குகிற பொழுது, ரெண்டு அர்த்தம், ஒண்ணு இறத்தல், ஒண்ணு தூங்குதல். துஞ்சிடை கண்டு கனவின் தலை தொழுதேற்கு. கனவுல வந்து நின்றான் யாரு? நல்லூர் பெருமான். அந்த கனவுலையே அவன் திருவடியை நான் வணங்கினேன். தலை தொழுதேற்கு அவன் தான் நெஞ்சிடை நின்று அகலாகான். என் நெஞ்சிடை விட்டு அகல மாட்டான். நெஞ்சிடை நின்று அகல பல கால, ஒரு காலம் அல்ல, பல காலமும் நின்றன. வெண்மதி சூடி விளங்க நின்றாதை விண்ணோர்கள் தொழ நன்னீலயத்தொடு பாடலராத நல்லூரகத்தே. லயம்னா தாளம். நன்னீலயத்தொடு பாடலராத, பாடல் ஒரு காலம் ஓயாத பாடல், பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், பாடல் அறாது. நல்லூரகத்தே திண்ணியலயம் கொண்டு, திண்ணிலயம் கொண்டு நின்றார். திரிபுரம் மூன்றறித்தார் கண்ணுள்ளும் நெஞ்சகத்து மூல கடல் சேவடியே. திரிபுரத்தை எரித்த இறைவன் நிலைச்சு நிற்கிற இடம் இந்த நல்லூர். தின் நிலையம் கொண்டு நின்றான். அவன் வேற எங்கேயும் இல்லை, என் கண்ணுள்ளும் என் நெஞ்சு அகத்து உள்ளும் அவன் கடல் சேவடி இருக்கிறது என்று சொல்லுகிறார் நாவுக்கரசர். தேற்றப்பட திரு நல்லூரகத்தே சிவன் இருந்த. நமக்கெல்லாம் சோர்ந்து போகிற பொழுது நம் தோள் மீது கை தட்டி சோர்ந்து விடாதே என்று நம்மை தேற்றுவதற்கு யார் இருக்கிறார்? நல்லூர் அகத்திலே சிவன் இருக்கிறார். தேற்றப்பட திரு நல்லூர் அகத்தே சிவன் இருந்தார்.
சிவன் இருக்கிறார். தோற்றப்பட சென்று கண்டு கொள்ளார். அவன் காட்சியை யாரும் பதிகத்தின் வாயிலாக, ஆலயத்தின் வாயிலாக, திருக்கோயில் வாயிலாக, அன்பர்கள் வாயிலாக அவன் காட்சி தெரிகிறதே, அந்த காட்சியெல்லாம் பார்க்காம தொற்றப்பட சென்று கண்டு கொள்ளார் தொண்டர் துன்மதியார். ஆணவ மறைப்பினால சிவபெருமான் இருக்கிற இடத்தை விட்டு அவர்கள் இல்லாத இடம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவனை காண முடியாது. அவர்கள் யார் தெரியுமா? ஆற்றில் கெடுத்து குளத்தில் தேடிய ஆதரை போவோல் காற்றில் கடுத்து உலகெல்லாம் பிரிதர்வர் காண்பதற்கே. சிவபெருமான் பக்கத்திலேயே, நெஞ்சகத்துக்குள்ளேயே, கண்ணுள்ளேயே இருக்கிறானே. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் என்று நாவுக்கரசர் சொல்லுகிறாரே. அந்த பெருமானை நெஞ்சிலேயே வைத்துக் கொண்டு நாம் எங்கெங்கேயோ தேடுகிறோமே என்று சொல்லுகிறார். அதைத்தான் அந்த பாட்டுல சொல்றார். ஆற்றில் கெடுத்து, ஆற்றுல போய் பொண்ணை போட்டு விட்டு குளத்துல போய் தேடினா எப்படி? இந்த ஒரு வார்த்தைய சுந்தரர் மெய்ப்பிச்சு காட்டுறார். ஆதர்னா முட்டாள். யாராவது ஓடுகின்ற ஆற்றுல போய் போட்டு விட்டு போட்ட இடத்துல தேடாம குளத்துல தேடுவார்களோ? இது முட்டாள்கள் செய்கிற, அறிவிலிகள் செய்கிற காரியம் அல்லவா என்று நாவுக்கரசர் சொன்ன இந்த வார்த்தையை சிவபெருமானுடைய அருள் இருந்தால், சிவன் அருள் இருந்தால் அதையும் செய்ய முடியும் என்று காட்டியவர் 100 ஆண்டுகள் கழித்து வந்த சுந்தரர். மணிமுத்தாறுல 12,000 பொன்னை போட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் தேடி எடுத்தவர் சுந்தரர். ஆனால் இந்த அர்த்தம் அதுவல்ல. இந்த அர்த்தம் சிவபெருமானை பக்கத்திலே வைத்துக் கொண்டு, சிவபெருமானை நெஞ்சிலே வைத்துக் கொண்டு நீங்கள் எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். காற்றில் கடுத்து, அடுத்த அடி முக்கியம். காற்றில் கடுத்து உலகலாம், காற்று சூழ்ந்த இந்த உலகம்லாம் சிவபெருமான் அந்த கோயில் இங்க இருக்கிறார் அங்க இருக்கிறார் தேடுகிறீர்களே. காற்றில் கடுத்து உலகெல்லாம் திரிதருவர். இதைத்தான் பின்னால வந்து சிவவாக்கியர் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வழியற்ற மாந்தர்கள் கோடி 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 எத்தனை கோடியேனர். ஆக சிவபெருமானின் நெஞ்சகத்திலேயே நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், உன்னை நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்ற நாவுக்கரசர் சொன்னுகிற வார்த்தைப்படி உள்ளம் பெருங்கோயில் மூடம்பு ஆலயமாக இருக்கிற இறைவனை இங்கு காணாது வேறு எங்கு காண முடியும் என்பதை பொறுத்து இந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள் நம்முடைய நாவுக்கரசர். 7வது பாடல். இந்த வரலாறு தான் அமர்நீதி நாயனாருடைய வரலாறு. மிக அற்புதமான வரலாறு இந்த நாயன்மாருடைய வரலாறு. இந்த நாயன்மார் அவதாரம் செய்த பதி பழையாறை வடதலி என்கிற தலம். இவர் ஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசரும் நாக்கருக்கும் மூத்த நாயன்மார். இவர் வணிகம் செய்து வந்த செட்டியார், வியாபாரம் செய்து வந்தார், வணிகம் செய்து வந்தார், மிகப்பெரிய செல்வந்தர். அடியாருக்கு வேண்டுவன அமுது செய்தார், அடியாருக்கு வேண்டுவன செல்வத்தை வாரி வாரி வழங்கினார். தினந்தோறும் 3 வேளை முழங்கை நெய்வழிய முப்பொழுதும் கரிசோறு வழங்கினார் அமர்நீதி நாயனார். இவர் செய்த பணி பழையாறை வடதலில வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் வாரி வாரி தொண்டு செய்தார். பழையாறைக்கும் கும்பகோணத்திற்கும் மிக தூரமா இருக்கிறதுனால அடியார்கள் தினந்தோறும் திருவிழா கோலம் பூண்டிருக்கிற நல்லூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு சுவாமி தம்முடைய குடும்பத்தை, மடத்தை மாற்றிக்கொண்டார். எதுக்காக? அடியாருக்கு தொண்டு செய்யணும்ங்கிறதுக்காக தம்முடைய வாழ்க்கையவே மாற்றிக்கொண்டார். இந்த நல்லூருக்கு வந்து சேர்ந்தார். கோயில் பக்கத்துல ஒரு மடத்தை எழுப்பினார். அந்த மடத்தில் தன் மனைவி மக்களோடு வியாபாரம் செய்தார், தொண்டு செய்தார் அமர்நீதி நாயர். வருகின்ற அடியாருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொண்டு
கோவணம், கௌபீனம் என்று சொல்லுவார்கள். கீழ்ப்பட்ட கோவணம். இது கோவணம் தர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இல்ல. அதுதான் முக்கியமான விஷயம். சிவனடியார்கள், துறவிகள், ஞானிகளுக்கெல்லாம் இந்த கோவணம் என்கிற இந்த உள்ளாடை மிக அவசியமானது. அது இல்லாமல் தொண்டு செய்யக்கூடாது என்பது சட்டம். அதை தேய்த்து தருவதற்கெல்லாம் ஆளு கிடையாது. இன்னைக்குமே சரி. அப்படி அந்த கோவணத்தை நாள்தோறும் வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் பொன், நிதி, உணவு, கோவணமும் வழங்கி ஆடை தானமும் வழங்கினார் அமர்நீதி நாயகர். சிவபெருமான் இவரை சோதிக்க வேண்டி நாள்பட்ட தாமரை பூத்தடம் சூழ்ந்த நல்லூரகத்தேயே ஒரு நாள் பிரம்மச்சாரி வடிவத்திலே ஒரு தோளில் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு, ஒரு மூங்கிலை எடுத்துக்கொண்டு, அதிலே ஒரு கௌபீனத்தை, ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு அமர்நீதி நாயனாருடைய வீட்டு வாசலில் வந்து நின்றார். அதைத்தான் நாவுக்கரசர் சொல்றார். கீழ்ப்பட்ட, கீழ்னா கயிறு, கீழ்ப்பட்ட கோவணம், சுந்தரர் பின்னால சொல்லுவார், கீழார் கோவணமும் திருநீருமை பூசி வந்தன். மடையில் வாழையில வரும், மடையில் வாழை பாய மாதரார் உடையும் பொய்கையே போலக்காபூலான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் அப்படின்னு சொல்லுவார். கீழ் உடையும் கொண்ட உருவமென் கோலோ. கீழ் அப்படின்னா கோவணத்தை கட்டுவதற்கான கயிறு. இத ஐவிரல் கோவண ஆடைன்னு சொல்லுவார்கள். 5 விரல் அகலம் உடையது. 6 துணிகளை சேர்த்து வைத்து சன்னியாசிகள், மடாதிபதிகள் கட்டக்கூடியது. நாங்கள் எல்லாம் கட்ட வேண்டியது. 6 துணிகளை வைத்து கோவணம் என்று பெயர். அந்த கோவணத்தை தைத்து அதற்கு ஒரு பூஜைகள் எல்லாம் செய்து வழங்குவார்கள். அப்படி நம்முடைய அமர்நீதி நாயனார் அந்த வரக்கூடிய பிரம்மச்சாரி இடத்துல கோவணத்தை தந்தார். வந்திருப்பவர் சிவபெருமான் ஒரு பிரம்மச்சாரியாக, ஒரு சிவனடியாராக வந்து சேர்ந்தார். அப்பா, எனக்கு கோவணம் வேண்டாம், நான் தருகிற இந்த கோவணத்தை நீ பத்திரமாக பாதுகாத்து வை, நான் காவிரியில் சென்று நீராடி விட்டு பிறகு வந்து வாங்கிக் கொள்ளுகிறேன், மழை வர மாதிரி இருக்கிறதுன்னு சொன்ன. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா பாதுகாக்கிறது சௌரியம். இவர் வீட்டுல மூட்டையா கோவணத்தை வச்சிருக்கிறார். இப்ப புது கோவணத்தை வைக்கிற பொழுது எது புது கோவணம், எது பழைய கோவணம்னு தெரியாது. இதான் ஒரு பெரிய, எப்படி நீலகண்ட நாயனாருக்கு ஓட்டை கொடுத்து ஆட்கொண்டாரோ அது போல இவருக்கு கோவணத்தை கொடுத்து ஆட்கொண்டார். அப்படி இவரும் அமர்நீதி நாயனாரும் கோவணத்தை வாங்கி பத்திரமாக வைத்தார். சேக்கலார் சொல்லுவார், பெருமான் வருகிற பொழுது திடீரென்று மழை வந்ததாம். உடம்பெல்லாம் ஈர துணியோட வந்தாராம். இவர் கங்கையில் நனைந்து வந்தாரோ, காவிரியில் ஆடி வந்தாரோ என்று நாம் அறியோம் என்று சொன்னார். அப்பேற்பட்ட அமர்நீதி நாயனாருடைய வீட்டு வாசல்ல வந்து சுவாமி ஈரத்தோடு வந்து நின்று, அமர்நீதி, நான் வழங்கிய அந்த கோவணத்தை கொடு என்று சொல்லுகிற பொழுது அந்த கோவணத்தை மறைத்தார். கிரிப்படுத்தான். கிரினா மறைத்து வைத்தார். கோவணத்தை காவென்று சொல்லி, காப்பாத்தி வைப்பா, வச்சிரு, நான் வந்து வாங்கிக்கிறேன். கீழ்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி, காப்பாற்றி வை, பத்திரமா வச்சிரு என்று சொல்லி போனார். ஆனால் அதையே அவன் மறைத்து வைத்தான். கிரிப்படுத்தான். யார்? சிவபெருமான். இப்ப என்னாச்சு? வாதம் வந்தது, சண்டை வந்தது. இந்த கோவணத்துக்கு நிகராக நான் எதை வேணாலும் தர்றேன் சுவாமினார். இல்ல இல்ல, எனக்கு அதே கோவணம் தான். அதைத்தான் சொல்லுவார். மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கும் வான் சரடா தன்னையே கோவணமா சாற்றி நன்கான் சாழலோ. அவன் கட்டிய கோவணம் சாதாரண கோவணம். வானத்தை 2ஆ கிழிச்சு
மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா. மண்ணு களை துண்ணு பொருள் 4 மறைகளையும் அப்படி கீழ் சரடு அந்த கயிறு மாதிரி கட்டி அத வானத்தை 2ஆ கிழிச்சு அதை கட்டுனானா. தன்னையே கோவணமாய் சத்தினன்கான் சழலோ. என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் துண்ணம்பை கோவணமாய் கொள்ளுமது என்னேடி. அந்த கோவணம் சாதாரண கோவணம் அல்ல, இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே ஆடையாக அணிந்தவன் நம்முடைய அம்பலவாணன். அதை சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண துணிக்கோவணம் அல்ல. பெருமான் வாதம் பண்ணுகிறார். பிறகு அமர்நிதி சொல்லுகிறார், சுவாமி நீங்க கட்டியிருக்கிற இன்னொரு கோவணத்துக்கு நிகரான எந்த பொருளையும் தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஒரு தராசை ஒரு துலாக்கோலை வைத்து ஒரு பகுதியிலே சிவபெருமான் வைத்திருந்த மற்றொரு கோவணத்தை வைத்தார். இவரிடத்துல அமர்நீதி நாயனார் அவருடைய சம்பாத்தியம் பண்ணுகிற தங்க கட்டி நகைகள் வீட்டு பத்திரம் அரிசி பருப்பு எத்தனையும் அத்தனையும் வச்சார். அந்த கோவணத்துக்கு நிகரா அது வரல. உடனே என்ன ஆயிட்டது, தம்முடைய மனைவி மக்கள் தானும் அந்த துலாக்கோலில் தராசு மீது ஏறி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இது நாள் வரையிலும் நாங்கள் செய்த தொண்டு, நாங்கள் திருநீற்று மீது வைத்திருக்கிற அன்பு உண்மை என்று சொன்னால் இந்த துலாக்கோள் நேர் நிற்க என்று சொல்ல, சிவபெருமான் நாயன்மாருடைய அன்பிற்கு முட்டுப்படுவாரோ என்று சொல்லி அந்த சிவபெருமான் வைத்திருக்கிற அந்த கோவணமும் நாயன்மார் ஏறி நின்ற சொத்து அவரும் ஒரே நேர்த்துளையாக வந்து நின்றது. வந்த மறையவர் மறைந்து வாட்கொண்ட நோக்கி மனைவியோடும் அங்கோர் வாணிகனை. வாணிகன்னா அமர்நீதி நாயனார், அவருடைய மனைவி மகனார் அமர்நீதி நாயனார் 3 பேரையும் ஆட்கொண்ட வார்த்தை உரைக்கும் அன்றோயோ அகலிடமே. இந்த உலகமெல்லாம் இந்த புராணத்தை சொல்லும். அப்படி நல்லூர் கோயில் வாசல்லையே எல்லோரும் காண சிவபெருமான் விடைவாகனராய் ரிஷபாரூடராய் காட்சி வழங்கி அமர்நீதி நாயனாரை அந்த துலாக்கோள் தராசோடவே கைலாயம் சென்று சேர்ப்பித்தார். அந்த வரலாற்றை நாவுக்கரையர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த 7வது பாட்டுல. பின்னால வந்த சுந்தரர் அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கும் அடியேன் என்று சொல்ல, அதற்கு பின்னால் வந்த சேக்கிழார் பெருமான் அதற்கு புராணமாகவே எழுதினார். இந்த வரலாறை கேட்கிறதுக்கே ஒரு பெரிய புண்ணியம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அமர்நீதி நாயனார் கொண்டு செய்த புண்ணிய இடம் இன்னும் அவர் வாழ்ந்த மடம் இருக்கிறது. அவர் அடியாருக்கு சமைத்து போட்ட அந்த இடம் இருக்கிறது. அவர் துலாக்கோளில் ஏறி நின்ற இடம் இன்னமும் இருக்கிறது. நல்லூர் சென்று பஞ்சவர்ண பெருமானை வழிபட்டு நல்லூர் பெருமானிடத்திலே திருவடி தீட்சையை பெற்றுவிட்டு இந்த மடத்தையும் சென்று வழிபட வேண்டும். அந்த மடத்தை இப்பொழுதுதான் செப்பனிட்டு அதை நல்லபடியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அடியார் பெருமக்கள். இப்படியெல்லாம் நாயன்மார்கள் தொண்டு செய்த அற்புதமான நாடு நம்முடைய தென் தமிழ்நாடு என்று சொல்லி அவர் திருவடிகளை வணங்கி அமர்நீதி நாயனார் திருவடிகளை போற்றி வணங்கி 8வது பாடலை பார்ப்போம். அரைமல்கு பைங்கடலார்ப நின்றான் அணியார் தடை மேல் நரைமல்கு கொன்றையந்தாருடையார் அகத்தேயே பறைமல்கு பாடலன் ஆடலனாகி பரிசழித்த பிறை மல்கு செஞ்சடை தாழ நின்றாடிய பிஞகனே பிஞகனே பிஞகனே. மன்னிய மாமரை மன்னிய மாமறையோ மகிழ்ந்தேத்த மறிவியங்கும் துண்ணிய தொண்டர்கள் இன்னிசை பாடி தொழுது நல்லூர் கண்ணிய தாமும்
கனவிடை புண்ணிய காதலரை அந்நியர் அற்றவர் அங்கனே அருள் நல்கு என்பதே. இந்த 10வது பாடல் திருக்கோவையார் பாடலை போலவே பாடியிருப்பார். திருவளர் தாமரை என்று திருக்கோவையார்ல ஒரு பாடல் உண்டு. அது போலவே நாவுக்கரசரும் பாடியிருக்கிறார். திருவம தாமரை சீர்வல செங்கழோ நீர் நெய்தல் மலர்கள் பெற சொல்லுகிறார். திரு அமர் தாம், லட்சுமி அமர்கின்ற தாமரை மலர். சீர்வளர் செங்கழு நீர், செங்கழு நீர் மலர். இந்த மலர்லாம் இப்ப இல்ல. நெய்தல் மலர், நெய்தல் குருவமர் பொங்கம், குரவ மலர், கோங்க மலர், குரா மலர். குரா மகிழ மரம், மகிழம்பூ, மகிழ் சண்பகம் கொன்றை வன்னி மருவ மறுநீல் கொடி மாடமலி மறையோர்கள் நல்லூர். வேதம் சொல்லுகிற அந்தணர்கள் வாழ்கின்ற நல்லூர். உருவ மற்பாகத்து, இத்தனை மரங்கள் சூழ்ந்த அந்த இடம். உருவ மற்பாகத்து உமையவள் பாகனை உள்கூதுமே. நினையுங்கள், உள்குதும்னா நினையுங்கள், நினைது உள்கூதுமே. 10வது பாடல். சொல்லோ கொடியன் சொல்லேர் கொடியல், நான் சொல்லிலே கொடியவர், கடுமையான கோபமுடையவர். சிவன் பெரும் கோயில் சிவபுரமும் வல்லேன் புகவும், ஒரு காலம் சிவன் கோயில் நான் புகுவதே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றார். நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். நான் மழைக்கு கூட சிவாலயத்தை ஒதுங்கலப்பா. ஆனா வார்த்தையில ரொம்ப தடித்த வார்த்தை உடையவன், கடுமையான கோபம் உடையவன். சொல்லோ கொடியன் சிவன் பெரும் கோயில் சிவபுரமும் வல்லேன் புகவும், நான் புக வல்லேன். மதில் சூழ் இளங்கையர் காவலனை கல்லார் குடியோடு தோளிறச் செற்ற கழலடியார் நல்லூர் இருந்த பிரானல்லனோ, நல்லூர் இருந்த பிரானல்லனோ நம்மை ஆள்பவனே. திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசர் பாடிய அடுத்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. இந்த பதிகம் மிக அற்புதமான பதிகம், திருவடி தீட்சையை தரக்கூடிய பதிகம். நாவுக்கரசருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. நான் சமண சமயத்துல இருந்து வந்ததனால என் உடம்பு குற்றம் பட்டு விட்டது என்று எண்ணினார், தோஷம் பட்டு விட்டது என்று எண்ணினார். அதற்கு ஒரே வழி, சிவபெருமானுடைய திருவடி என் தலைமேல் வைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். எங்க? சத்திமுற்றம் அப்படிங்கிற ஊர்ல. அந்த ஊர்ல சென்று கோவாய் முடுகி அடுத்திரல் குற்றம் குமைப்பதன் முன் புவாரடி சுவடு என்மேல் பொறித்து வை. அப்படி என்மேல் உன் திருவடியை வைக்கவில்லை என்று சொன்னால் போகவிடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய், என்னை பழி வந்து மூடிவிடுமப்பா. ஆகையினால உன் 2 திருவடியையும் என் தலைமையில் வைத்து திருவடி தீட்சை எனக்கு வழங்கு, திருவடி தீட்சை எனக்கு வழங்கு என்று கேட்டார். சிவபெருமான் அசரீரியாக நல்லூருக்கு வா, நல்லூருக்கு வா, உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சுட்டினான் சிவபெருமான். நன்மையே பெருகு, நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்த நல்லூரில்
மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில், அப்பர் பெருமானே, உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம், நீ நினைச்ச காரியத்தை இப்பொழுதே செய்கிறோம் என்று சொல்லி அவருடைய பொன்னார் சிரசின் மேலே நம்முடைய ஈசனுடைய பொன்னார் திருவடியை தீட்சை வழங்கினார். அப்பேற்பட்ட பதிகம் இந்த பதிகம். யாரெல்லாம் இந்த சுவாமியை நினைக்கிறார்களோ, சிவபெருமானை நினைச்சு வழிபாடு செய்கிறார்களோ, அவர்கள் நைய வைப்பார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார்னே பாடுவார் இந்த பதிகம் முழுக்க. ஏன்னா அவர் தலையில திருவடி வச்சதுனால சுவாமி வைத்தார். நமக்கும் வைத்திருக்கிறார் தீட்சையை இந்த பதிகத்தின் வாயிலாக. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிற்று உருவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மத்துவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே, அவர் ரொம்ப நல்லவர். அந்த திருவடி எனக்கு எப்படி திருவடி தெரியுமா? தேன்ல தோய்த்த திருவடியை வச்சாராம். மதுவாய் பில்கி. அந்த மது யாருது? மதுனா தேன். தேவர்கள் சிவபெருமானுடைய சடையில மலர்களை வைத்தார்களாம், தேன் ஒழுகக்கூடிய மலர்கள். இன மலர்கள் போது அவிழ்ந்து, போதுன்னா தாது மகரந்தம், தேன் போது அவிழ்ந்து மதுவாய் பில்கி, மது தேன் அந்த பூல இருந்து வழிஞ்சி அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது போல, தேன் அபிஷேகம் செய்வது போல வந்து சுவாமியுடைய எடுத்த பொற்பாதத்துல தேன் வழிஞ்சதாம். அந்த தேன் வழியக்கூடிய திருவடியை எடுத்து, எப்படி இந்த லட்டர் ஸ்டாம்பு வைக்கிற பொழுது மையில தோய்த்து அப்படி அச்சு வைப்போமோ, அந்த மாதிரி தேன்ல தோய்த்து தன் திருவடியை நாவுக்கரையருடைய சிரசின் மீது வைத்து திருவடி தீட்சை வழங்கினார். எல்லாம் வல்ல நல்லூர் இறைவர் நமக்கும் அந்த திருவடி தீட்சையை இந்த பதிகத்தின் வாயிலாக ஒவ்வொருத்தருக்கும் தருவார். இது சத்தியம். நமக்கும் வைத்தார், அருள் வைத்தார், தீமைகளை நீங்க வைத்தார், நமக்கும் கைலாயத்திலே இடம் வைத்தார், நமக்கும் மகிழ்ச்சியை வைத்தார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பதிகத்தை பாடுவோமாக. பண் அரிக்காம்போதி. நினைந்தொருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களித்துரிவை போர்வை வைத்தார், செழுமதியில் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனம் துருவி மணிமகுட தேர தொட்ட இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம் பெருமானார் நல்லவரே, நல்லூர் எம் பெருமானார் நல்லவரே. பொன்னலத்தனரும் கொன்றை சடை மேல் வைத்தார், புலி உரியின் அதல் வைத்தார், புனலும் வைத்தார், மண்ணலத்த திரள் தோல் மேல் மழுவால் வைத்தார், பார்க்காதில் குழை வைத்தார், மதியும் வைத்தார், மின்னலத்த நுண்ணிடையால் பாகம் வைத்தார், வேழத்தின் உரி வைத்தார், வெண்ணோள் வைத்தார், நன்னலத்த திருவடியன் தலைமேல் வைத்தார். நல்லூரம் பெருமான நல்லவரே, நல்லூரம் பெருமானார் நல்லவரே. ஏ தோடேறு மலர் கொண்டை சடை மேல் வைத்தார், துன்னருக்கின் வடம் வைத்தார், துவளை சிந்த பாடேறு படுதிருகள் எறிய வைத்தார், பனிமத்த மலர் வைத்தார், பாம்பும் வைத்தார்,
சேடேறு திருநுதல் மேல் நாட்டம் வைத்தார். சிலை வைத்தார் மலை பெற்ற மகளை வைத்தார். நாடேறு திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூரம் பெருமானார் நல்லவாரே. வில்லருளி வரு புருவ தொருத்தி பாகம் பொறுத்தாகி விதி சடை மேல் அருவி வைத்தார். கல்லருளி பரிசிலைய வைத்தார். ஊர கையிலாய மலை வைத்தார். கடவுர் வைத்தார். சொல்லருளி அறம் நால்வர் கரிய வைத்தார். சுடு சுடலை பொடி வைத்தார். துறவி வைத்தகர். நல்லருளால் திருவடியன் தலைமேல் வைத்தார். நல்லூரம் பெருமான நல்லவாரே. நல்லூரம் பெருமானார் நல்லவாரே. பின்னிறையும் திரிபுறங்கள் எரிய வைத்தகர். பிணை தொழுவார் கர வைத்தார். துறவி வைத்தகர். கண்ணறியால் காமனையும் பொடிய வைத்தார். கடி கமல மலர் வைத்தார். கையிலை வைத்தார். திண்ணறியும் தன் புனலும் உடனே வைத்தார். திசை தொழுதும் இசை அமர திகழ்ந்து வாழ்த்தி நன்னறிய திருவடியன் தலைமேல் வைத்தார். நல்லூர் பெருமானார் நல்லவாரே. நல்லவாரே. புத்துளவு பிணி உலக தெழுமை வைத்தார். உயிர் வைத்தார். உயிர் செல்லும் கதிகள் வைத்தார். மற்றமரர் கணம் வைத்தார். அமரர் காண மறை வைத்தார். குறை மதியம் வளர வைத்தார். செற்றமலியார்வமொடு காமலோபம் சிரவாத நெறி வைத்தார். துறவி வைத்தார். நற்றவர் திருவடியன் தலைமேல் வைத்தார். நல்லூர் பெருமான நல்லவாரே. நல்லூர் பெருமான நல்லவாரே. மாறுமலை தாரணம் எரிய வைத்தார். மணிமுடி மேலற வைத்தார். அணிகொள் மேனி நீருமளி தெரியாடல் நிலவ வைத்தார். நெற்றி மேல் கண் வைத்தார். நிலையம் வைத்தார். ஆறு மலைந்தரு திரைகள் எரிய வைத்தார். ஆர்வத்தால் அடியமரர் பரவ வைத்தார். நாறு மலர் திருவடியன் தலைமேல் வைத்தார். நல்லூர் பெருமான நல்லவாரே. நல்லூர் பெருமான நல்லவாரே. குளங்கள் மிகு மலை கடல்கள் ஞாலம் வைத்தார். குருமணிசர் அற வைத்தார். கோலம் வைத்தார். குளங்கிளரும் மரபத்தின் உச்சி வைத்தார். குண்டருளி பிடம் வைத்தார். என் தோல் வைத்தார். நிலங்கிளரும் புனல் கனலுள் அநிலம் வைத்தார். நிமிர் விசும்பின் மிசை வைத்தார். நினைந்தார் இந்நாள் நலங்கிளரும் திருவடியன் தலைமேல் வைத்தார். நல்லூர் பெருமான நல்லவரே. நல்லவாரே. சென்றொருளும் கதிர் இரண்டும் விசும்பில் வைத்தார். திசை பத்தும் இரு நிலத்தில் திருந்த வைத்தார். நின்றருளே அடியமரர் வணங்க வைத்தார். நிறைத்தவமும் அரைப்பொருளும் நிலவ வைத்தார். ஒன்றருளி கொடுங்கூற்றம் நடுங்கி ஓட உரை கழற்செவடி வைத்தார். விடையும் வைத்தார். நன்றருளும் திருவடியன் தலைமேல் வைத்தார்.
நல்லூர் எம்பெருமான நல்லவாரே, நல்லூர் எம்பெருமான நல்லவாரே. பாம்புருஞ்சி மதி கிடந்து திரைகளோங்க பனிக்கொன்றை சடை வைத்தார் பணி செய்வானோர் அம்பரிசு தமக்கெல்லாம் அருளும் வைத்தார் அடு சுடலை பொடி வைத்தார் அழகு வைத்தார் ஒம்பரிய வல்வினை நோய் தீர வைத்தார் உமையை ஒரு பால் வைத்தார் உட்கந்து வானோர் நாம் பரவும் திருவடியன் தலைமேல் வைத்தார் நல்லோரம் பெருமானார் நல்லவாரே. குளங்கிளரும் வருத்திரைகள் ஏழும் வைத்தார் குருமணிசன் மலை வைத்தார் மலையை கையால் புலங்கிளற எடுத்தவன் தோல் முடியும் நோவ ஒரு விரலால் உறவை தருறைவா என்று புலம்புதலும் அருளோடு போர்வாளும் வைத்தார் புகழ் வைத்தார் புரிந்தாளா கொள்ள வைத்தார் நலங்கிளரும் திருவடியன் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவரே, நல்லோர் எம் பெருமானார் நல்லவரே. திருச்சிற்றம்பலம். நாவுக்கரையர் பாடிய பதிகத்தை பாடி பெரியபுராணை பாடலை பாடுவோமாக. கோபாய் முடுகி என்றெடுத்து குற்றம் வந்து குமைப்பதன் முன் உவரடிகள் என் தலைமேல் பொறித்து வைப்ப என புகன்று நாவார் பதிகம் பாடுதலும் நாதன் தானும் நல்லூரில் பாபா என்று அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகீசர் நன்மை பருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய இணைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னி மிசை பாதமலர் சுட்டினார் சிவபெருமான். தாவுக்கு மன்னர் திருநல்லூரில் நம்பர்பார் மேவுற்ற திருப்பணிகள் மேவுற நாளும் செய்து பாவுற்ற தமிழ் மாலை பல பாடி பணிந்து ஏத்தி தேவுற்ற திருத்தொண்டு செய்தொழுகி செல்லும் சால நாள் அங்கவர்ந்து தன் தலைமேல் தாழ் வைத்த ஆலமார் மணிமிடத்தார் அணிமலர் சேவடி நினைந்து சேருளாம் புனல் பொன்னி தென்கரையேறி சென்று கோல நீள் மணிமாட திருநல்லூர் குறுகினார் திருநல்லூர் குறுகினார். அருணகிரி சுவாமிகள் அருளி செய்த நல்லூர் திருப்புகள் மிக தத்துவமார்த்த திருப்புகள். இதற்கு விளக்கம் சொல்லணும்னா 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இந்த திருப்புகள்ல.
தான தந்த தன 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 தந்த தான தான தந்த தன 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 தந்த தான என்கிற சந்தம். மூலமுண்டகனுபூதி மன்ற பராபரஞ்சுடர்கள் முன்னு மண்டலக தார சந்தி முகம் மாறும் என்ற தரு உந்தளாமே உந்தளாமே மூதூரம் பலவர் பீடக மந்தமுமேலாத தந்த பொழியே ஆயிரம் பிரணமுனு மின்தொழில் சோதி விண்படிக இந்த நாதம் போலமென்று பல தல தந்தமிடு சேவை கண்டமுதை வாரி உண்டுலகில் ஏழு கண்டு விளையாடி இந்து கதிரங்கி சூளம் ஓடும் அந்த கலிகாலோடுங்க நாட்டு தூணில் தங்க வரிஞான பண்கயிர் மீத அணைந்து சதகோடி சந்திரகோழி சந்தியாதோ சூழி அந்தரி கபாலி சங்கரி புராரி திரியம்பரி மாரியன் குணசுவாமி பங்கி சிவகாமி சுந்தரியோகந்த சூர சங்கர குமார இந்திர சகாய அன்பர் உபகார சுந்தர புகாயனோ சுருதி ஓலமும் ஒன்ற நடனம் கொள்வேல சீல பெண் கொடியிடாத வெஞ்சமணர் மால வெங்களுபி ஏறும் என்று கொடி நீரிடும் கமலப்பாணி சந்திரமுக கந்த வேளேங்க தேவரம் பயமும் தீனக மங்கை தருங்க மானனைந்த புய தீர சங்கர தீயாக தந்துரை நல்லூர் அமர்ந்து வளகர் தம்பிரானே. மிக கடுமையான திருப்புகள், ஆனால் நிறைய செய்திகளை சுமந்து கொண்டிருக்கிற திருப்பு. மூல முண்ட அனுபூதி மன்ற பராபரஞ்சுடர்கள். மூல மந்திரம் உண்டு, அனுபூதி மந்திர பராபரஞ்சுடர்கள் 3 மண்டலம், அதாரம் சந்தி முகம் 6, இந்திர தரு உந்தலாமேல். மூல மந்திரம் உபதேசம் செய்து அனுபூதி மந்திரம் தந்து அண்ட சராசரமெல்லாம் கடந்து 3 மண்டலங்கள் கடந்து சென்று சந்திர முகம் வெளி கடந்து சூரிய சந்திரங்கள்லாம் கடந்து அதற்கு மேல் இருக்கிற உந்தலாமேல், அதற்கு மேல் இருக்கிற அண்டம் கடந்து இருக்கிற மூதுரம்பலவர் பீடம், அம்பலவர் வாழக்கூடிய 1000 கோடி சூரிய பிரகாசம் இருக்கிற இடம். மூதுரம்பலவர் பீடம் மந்தமும் இலாத பந்தபொழி 1000 கிரணம், 1000 கிரகணம், 1000 சூரிய ஒளி பிரகாசம் உடைய சிவபெருமான் வாழக்கூடிய கைலாயம். அந்த இடத்துல 3 முந்து 3 மிந்து ஒளிர் சோதி விண்படிக விந்து நாதம். படிகம் போல நாதமும் விந்தும் கடந்த
எனக்கு யோக நிட்டையை தந்து விந்து நாதம் ஓலம் என்று பல தாள சந்தமிடு சேவை கண்ணமுதை வாரி உண்டுலகில் ஏழு கண்டு விளையாடி இந்து கதிர் அங்கி சூலம் பூதகணங்கள் வாழக்கூடிய அந்த கைலாயத்துல ஓடு மந்த களி காலோடுங்க மூச்சு ஒடுங்க கால் ஒடுங்க நடு தூணில் முதுகுத்தண்டு நடு தூணில் வீணாதண்டம் என்று சொல்லக்கூடிய 33 கணுக்களுடைய இந்த மூலாதாரத்துல இருந்து முதுகு தண்டுல இருந்து எனக்கு ஞான நிலையை தந்து அட்டமா சித்திகளை தந்து தூணில் தங்க வரி ஞானவன் கயிறு அந்த பாசக்கயிறு நீங்க சகசிரதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கயிற்றின் வழியாக என் ஆன்மாவை கைலாயம் கொண்டு போய் சேர். திருமலை குறும்பர் மாதிரி என்னை கைலாயம் கொண்டு போய் சேர். இதெல்லாம் ஞானிகள் சித்தர்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த மிக வெளிப்படையா சொல்றார் அருணகிரி சுவாமிகள். வன்கயிறு மீதனைந்து சதகோடி சந்திரபொழி சந்தியாதோ. ஒரு சந்திரனுடைய ஒளியே இவ்வளவு பிரகாசமா இருக்கு. 1000 கோடி சந்திரனுடைய ஒளி எப்படி இருக்கோ அது போன்று இருக்கிற அந்த உலகத்தை எனக்கு காட்டு முருகா. நீ யார் தெரியுமா? சூழி அந்தரி கபாலி சங்கரி புராரி திரியம்பரி குமாரி என்குணமுடைய சுவாமி சிவபெருமானுடைய பங்கி, என்குண சுவாமி பங்கி சிவகாம சுந்தரி உகந்த சேயே. அம்பிகை விரும்பிய குழந்தையே உகந்த சேயே. சூர சங்கர குமார இந்திர சகாய தேவேந்திரனுக்கு சகாயம் செய்தவரே, அன்பருக்கு உபகார சுந்தர அழகுடையவனே புகா எனும் சுருதி ஓலம் வேதங்கள் ஓலமிட்டு ஒன்ற நடனம் கொள்வேல. சீல வெண்பொடி திருநீர், சீல வெண்பொடி இடாத வெஞ்சமணர், திருநீரை பூசாத மூட அமணர்களை மால கழுவில் ஏற்றிய ஞானசம்பந்தர் வடிவாகவே மாலவெண் கழுவில் ஏறுமென்று பொடி நீரிடும் கமலப்பாணி சந்திரமுக கந்தவேளே. முருகனே ஞானசம்பந்தர், ஞானசம்பந்தரே முருகன் என்று சொல்லுகிறார் அருணகிரி சுவாமிகள். கந்தவேளே தேவர் ரம்பைய அமுதீனம் மங்கை தரு. மகாலட்சுமியினுடைய மனதிலே தோன்றிய மான், அந்த மானின் வயிற்றிலே தோன்றிய மங்கை வள்ளி அம்மை. மங்கை தரு மான் அணைந்த புய திரக சங்கர தியாகர், சங்கர தியாகர், அப்பேற்பட்ட சங்கர தியாகேச பெருமான் வந்து உரைகின்ற நல்லூர் அமர்ந்து வளர் தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. ஆவூர் பசுபதீச்சரம். ஆ என்று சொன்னால் காமதேனு. காமதேனு வழிபட்ட ஊர் பழையாறை, பட்டீஸ்வரம், இந்த ஆவூர் என்று சொல்லக்கூடிய ஊர் பேரு ஆவூர், கோயில் பேரு பசுபதீச்சரம். பசு வழிபட்டதுனால பசுபதி, பசுன்னா ஆன்மா, இந்த உயிருக்கு தலைவன் வாழக்கூடிய இடம். பசுவிற்கு பதி பசுபதி. பிரம்மன் வழிபட்ட தலம், இந்திரன் தேவர்கள் வழிபட்ட புண்ணிய தலம் மாட கோவில். சகல பாவங்களையும் தீர்க்கிற தலம், வழிபாடு குன்றிய தலம். ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய தலம் நல்லூர், பட்டீஸ்வரம், பழையாறை, சத்திமுற்றம், ஆவூர். இந்த 5 ஒரே பக்கத்துல இருக்கிற தலம்.
இந்த பழையாறை தான் அன்னை மங்கையர்க்கரசி அம்மையார் அவதாரம் செய்த தலம், ராஜராஜ சோழன் வாழ்ந்த தலம் என்றெல்லாம் பெயர் பெற்றது இந்த பழையாறை வடதளி, பழையாறை மேல்தளி. அதற்கு அருகாமல் இருக்கிற தலம் ஆவூர் பசுபதீச்சரம் என்கிற தலம். ஆவூர், ஆனா பசு, காமதேனு, ஆவின் பால் அப்படிங்கிற, ஆவினுடைய பால் ஆவின் பால், பசுவினுடைய பால் அப்படின்னா பசு, காமதேனு வழிபட்ட தலம். இங்கு ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம் மட்டுமே கிடைத்திருக்கிறது. மிக அற்புதமான பதிகம். இந்த ஊர்ல சொல்லுகிறார் ஞானசம்பந்தர், இந்த ஊரை பாடுங்கள் பாடுங்கள், நாவே பாடு, நாக்கை வைத்துக் கொண்டு பாடாமல் இருக்காத, உனக்கு இந்த பிறவி தப்பினால் எந்த பிறவிதான் வாய்க்கும் என்று சொன்னார் தாய்மானவ சுவாமிகள். இந்த பிறவிலேயே பெருமானை பாடிவிடுங்கள், இந்த பிறவிலேயே பதிகங்களை, தமிழ் பதிகங்களை பாடிவிடுங்கள், அடுத்த பிறவி நமக்கு கிடைக்காது. வாய்த்ததோர் நமக்கு ஈது ஓர் பிறவி, அதை மதித்திடுமின் என்று சொன்னார் நாவுக்கரசர். மிக அற்புதமான பதிகம், மிக அற்புதமான தலம், பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை, எல்லோரும் பாட வேண்டும், பாட வேண்டிய பதிகம். பாடு நாவே பாடு நாவே பாடு நாவே என்று சொல்லுகிறார். மலையத்தினி தோள் மிசை மழமேற்றி மனை புறத்து நிலையத்து அணை பொழுதோ கண்டது ஊரனை நீதி கட்ட புலைய கழுவின் புழு கண்டவன் திகழ் கொச்சையன்ன சிலையொத்த வாழ் முதல் முன்போல் மலர்கண் மலர்க திருக்கண்களே புண்ணியர் பூதியர் பூதநாதர் உடைபடுவார்தம் மனத்தார் திங்கள் கண்ணியர் என்றென்று காதல கை தொழுதே தயிருந்த ஊரா பெண்ணோயர் மாளிகை மாட வீதி பிறை கமழ் சோலை சுலாவி எங்கும் பன்னியல் பாடல் அறாத ஆவூர் பசுபதீச்சரம் பாடு நாவே பன்னியல் பாடல் அறாத ஆவூர் பசுபதீச்சரம் பாடு நாவே பாடு நாவே. முத்தியர் முப்பிலர் அப்பினுள்ளார் முக்கண்ண தக்கண்ணன் தக்கன் தன் வேள்வி சாடும் அத்தியர் என்படியர் எத்தும் ஐயன் அங்கனன் அங்க அனங்கோடிருந்த ஊரா தொத்தியலும் பொழில் மாடு வண்டு துதைந்தங்கும் தூமது பாய கோவில் பத்திமை பாடல் அறாத ஆவூர் பசுபதீச்சரம் பாடு நாவே பொங்கி வரும் புனல் சென்னி வைத்தார் ஓம்பழி வந்திழி எத்தமனார் இங்குயர் ஞானத்தர் வானோர் ஏத்தும் இறையவர் என்றும் இறந்த ஊராம் செங்குயர் சோலை சேராலை சாரி திளைக்கும் விளை வயல் சேரும் பொய்கை பங்கைய மங்கை விரும்பும் மாவூர் பசுபதீச்சரம் பாடு நாவே தேவியோர் கூறினர் ஏற தேரும் செலவினர் நல்கூற என்னை நீக்கும் ஆவியர் அந்தனர் அல்லல் தீர்க்கும் அப்பனாரங்கே அமர்ந்த பூராம் கோவியலும் பொழில்வாசும் வீச புரி குழலார் சுவடொச்சி முற்ற பாவியல் பாடல் அறாத
ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. இந்தனையும் சடையார் விடைய இப்புற பெண்ணை அறுத்தவல்லர் வந்தனை தின்னீசை பாடுவர் மன்னினர் மன்னி இருந்த ஊரா கொந்தனையும் குழலார் விழவே முட்டமிடை சேரும் வீதி பந்தனையும் விரலாட்டமாவூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. குற்றமறுத்தர் குணத்தில் உள்ளார் கும்பிடுவார் தம கண்பு செய்வார் ஒற்றை விடையினர் நெற்றி கண்ணார் உரைப்பதியாகும் செறிகொள் மாடம் சுற்றிய வாசலின் மாதர் விழ சொற்கவி பாட நிதானம் நல்க பற்றிய கையினர் வாழும் பாபூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. நீருடையார் நெடு மால்வனங்கு நிமிர்ச்சடையார் நினைவார் தமுள்ளம் ஊருடையாருடை கோவனத்தார் குவலயம் ஏத்த இருந்த ஊரா தாருடை வேழையில் கூழை மந்தி தகு கனி உண்டோ மிண்டு இட்டினத்தை பாரிட பாய்ந்து பயிலும் மாவூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. பெண்டலை மாலை விரவி பூண்ட நெய்யுடையார் விரலாளரக்கன் பண்டமர் பூமுடி சற்றுகந்து மைந்தரிடம் வளம் ஓங்கி எங்கும் கண்டவர் சிந்தை கருத்தில் மிக்கார் கதியருள் என்று கையார கூப்பி பண்டலர் கொண்டு பயிலும் ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. மாலையனும் வணங்கி நேட மற்றவர் கரியாதி நின்ற சீலமறி வரிதாகி நில்வ செம்மையினாரவர் சேரும் ஊரம் கோல விழா விழவின் அரங்கதேறி கொடியிடை மாதர்கள் மைந்தரொடும் பாலனவே மொழிந்தெத்தும் மாவூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. பின்னிய தாழ் சடையார் பிதற்றும் பேத்தையராம் சமன் சாக்கியர்கள் தண்ணியலும் முறை கொள்ள கில்ல சைவரிடங்கள வேறு சோலை துண்ணிய மாதர் மைந்தர் தாம் சுனையிடை மூழ்கி தொடர்ந்த சிந்தை பண்ணிய பாடல் பயிலும் மாவூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே. என் திசையரும் வணங்கி எத்தும் எம் பெருமானை எழில் கொள்ளுபூர் பண்டுரியார் சிலர் தொண்டர் போற்றும் பசுபதி ஈச்சரத்தாதி தன்மேல் ஆதி தன்மேல் கண்டல்கள் மிண்டிய காணல் கழி கவுனியன் ஞான சம்பந்தன் சொன்ன
கொண்டி நீதா இசை பாடி ஆடி கூறுமவர் உடையார்கள் தானே கொண்டி நீதா இசை பாடி ஆடி கூடுமவர் உடையார்கள் தானே தானே. திருச்சிற்றம்பலம். தேவி மங்களநாயகி அம்மை மலரடிகள் போற்றி போற்றி. சுவாமி பசுபதிநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. மிக அழகான திருப்பதிகம் இத்திருப்பதிகம். முதல்ல இருந்து பார்க்கலாம். புண்ணியர் பூதியர் பூதநாதர். அவன் புண்ணியன், செல்வமுடையவன். பூதினா செல்வம், சென்றடையா திருவுடையவன், பூதங்களுக்கு தலைவன். புடைப்படுவார். யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த பதிகம் பாடும்பொழுது அந்த ஆவூருக்கே சென்று அந்த பெருமானை மனதினால் தியானம் செய்கிறார்களோ அவர்கள் புடைப்படுவார். புடைப்படுவார் அப்படி நினைக்கிறவங்க மனசுல திங்கள் கன்னியர், திங்களை சடையிலே அணிந்தவர், என்றென்று அவர்களுக்கு என்றென்றும் காதலனாக இருப்பார். அவர்களை விரும்புவாராம் ஈசன். என்றென்றும் காதலாளர். அப்பேற்பட்ட அடியார்கள் கை தொழுது ஏத்த இருந்த ஊரா. அந்த ஊர் சாதாரண ஊர் அல்ல. விண்ணுயர் மாளிகை மாட வீதி இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த காலத்துல இருந்தது. பிறை கமழ் தேன் கமழ் சோலை சுலாவி. எங்க பார்த்தாலும் ஒரே மலர்கள் கூட்டம், சோலைகள், பூங்காக்கள். அது மட்டுமல்ல, அங்க இருக்கிறவங்க பண்ணோட பாடிக்கொண்டே இருப்பார்களாம். நம்ம ஒரு நாள் 1 மணி நேரம் பாடுவதற்கே முடியறது இல்ல. வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம். ஆனால் அவர்கள் தினந்தோறும் பாடிக்கொண்டே இருந்தார்களாம். பன்னியல் பாடல் அறாத. ஒரு வீட்லயாவது பாட்டு நிக்குதான்னா இல்ல, பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு, பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, அதிகம் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பாடல் அறாத ஆவூர். அப்பேற்பட்ட ஊரை நீ உன் நாக்கால பாட மாட்டாயா? பசுபதி சரம் பாடு நாவே. நீங்க பாடலையான்னு கேட்டா கோபம் வந்துடும். அப்ப நாக்க சொன்னா நாங்களுக்கு கோபம் வராது. பாடு நாவே பாடு நாவே. அடுத்த பாடல். முத்தியர், முத்தி வழங்கக்கூடியவர். முப்பிலர், வயசு ஆகாதவர். முப்னா வயசு, வயசு ஆகாதவர். முப்பிலர். ஆப்பின் உள்ளார். கன்று ஆப்புங்கிற ஊர்ல கன்று கட்டக்கூடிய முளை ஆப்புல வாழ்றார், அது சொல்றார். ஆப்பின் உள்ளார். ஆப்பனூர், கன்றாப்பனூர், பெரு ஆப்பனூர். முக்கண்ணர் தக்கந்தன் வேள்வி சாடும் அத்தியர். அத்தியர்னா விருப்பமுடையவர். அத்தியர் என்று என்று அடியார் எத்தும் ஐயன் அனங்கோடு. அணங்கு அம்பிகை உமையர். அனங்கோடு இருந்த ஊரா தொத்து இயலும். நல்ல சோலைகள் சூழ்ந்த, பூக்கள் சூழ்ந்த, பொழில் மாடு வண்டு துதைந்து எங்கும். அந்த வண்டு அந்த செடிகள்ல போய் படுத்துக்குது. அந்த வண்டுகள் பூல போய் படுத்துக் கொள்ளுகிறது. துதைந்து எங்கும் தூமது பாய. நல்ல சுத்தமான தேன் பாய. கோயில் பத்திமையால் பக்தியோட பாடுகின்ற பாட்டு வழுவாது பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பாடல் அறாத ஊர் பசுபதி சரம் பாடு நாவே. ஏ 6வது பாடல். 5, 6. 5ல சொல்றார். 5வது பாடல்ல இந்தனையும், இந்துனா சந்திரன், இந்து அணையும் சடையார்
நிடையார் இப்பிறப்பு என்னை அறுக்க வல்லார். இந்த பிறவியோட முடிச்சிடுவார். அறுக்க வல்லார் வந்தனைந்து யாரெல்லாம் விருப்பத்தோட அதிகம் பாடணுங்கிற ஆசை இருக்கிறதோ வந்தனைந்து இன்னிசை பாடுவார் பால் மன்னினர். அதிகம் பாடுறவங்க மனசுல நீங்காம இருப்பாராம். அவர்கள் பிறப்பை அறுப்பார். அவர்கள் மனதில் மண்ணி இருந்த ஊராம் கொந்தனையும் குழலார் விழவில் கூட்டம் இடை இடை சேரும் வீதி. நல்ல வட்டமான கொண்டைகளை அணிந்த முடிகளை அணிந்த பெண்கள் கூட்டத்துல போய் ஒன்றோட ஒன்றா வீதியில சேர்றாங்க. அவ்வளவு பெரிய ஜன நெரிசல். அப்படி வாழக்கூடிய ஊர் அந்த ஊர். பந்தனையும் பந்து விளையாடுறாங்க. பந்து அணையும் வீரர் தம்மாவூர் பசுபதி சரம் பாடு நாவே. 6வது பாடல். குற்றம் மறுத்தார். பிறவி குற்றத்தை அறுப்பார். நல்ல குணத்தில் உள்ளார். குணத்தில் உள்ளார். யாரெல்லாம் கையெடுத்து கும்பிடுகிறார்களோ அவர் தமக்கு அன்பு செய்வார். கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார். ஒற்றை விடையினர் நெற்றி கண்ணார் உரைப்பதியாகும் செறிகொள் மாடம். மிக அற்புதமான செய்தியை சொல்றார். அந்த ஊர்ல தேவாரம் பாடிக்கொண்டு அடியார்கள் வீதியில வந்தார்களாம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுல இருந்து பொற்காசை கொண்டு வந்து அந்த திருமுறை பாடுகிற அந்த அடியார்கள் கையில கொண்டு வந்து கொடுத்தார்களாம். இந்த காட்சியை சொல்றார். அன்னைக்கே இந்த தேவாரம் பாடுகிற ஓதுவா மூர்த்திகளுக்கு பாணர்களுக்கெல்லாம் பொற்காசு வழங்கினாங்க. சுற்றிய வாசலின் மாதர் பெண்கள் விழா சொற்கவி பாட அந்த பெண்கள் எல்லாரும் பதிகம் பாடுகிறார்கள். அடியார்கள் பாடுகிறார்கள். சொற்கவி பதிகம். சொற்கவி பாட நிதானம். நிதானம்னா பொற்காசு. நிதானம் நல்க. அந்த நிதானம் நல்க கையில பொற்காசை வாங்கி கொண்டே பதிகம் பாடுகிறார்களாம். பற்றிய கையினர். பொற்காசை பற்றிய கையினர் கையில பொற்காசை வச்சுக்கொண்டே தேவாரம் பாடுறாங்களாம். கண்ணீர் மல்க. சத்தியமான உண்மை. திருமுறை பாடுறவங்களுக்கு சுவாமி நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார். பற்றிய கையினர் வாழும் மாவூர் பசுபதி இச்சரம் பாடு நாவே பாடு நாவே. நிறைவு பாடல். என் திசையோ வணங்கி எத்தும் எம்பெருமானை எழில் கொள்ளூர் பண்டுரியார் சில தொண்டர் போற்றும் பசுபதி ஈச்சரத்து ஆதி தன்மேல் கண்டல்கள் மிண்டிய காணல் காழி கவுனியன் ஞான சம்பந்தன் சொன்ன கொண்டினிதா இசை பாடியாடி. இந்த பதிகத்தை பாடி ஆடி கூடும் அவர் உடையார்கள் வானே. கைலாயத்திலே சென்று இன்புற இருப்பார்கள் இந்த பிறவி முடிந்த உடனேயே என்று சொல்லி நம்முடைய குற்றத்தை அறுத்து குணத்தில் வாழக்கூடிய ஆவூர் பசுபதீஸ்வர பெருமானை வழிபட்டு திருப்புகழை பாடி நிறைவு செய்வோமாக. பொங்கு காதலில் போற்றி அங்கருளுடன் அங்கு அருளுடன் போந்து பங்கயத்தடம் வனைப்பதி பலவும் பணிந்து எங்கும் அன்பர்கள் ஏத்தொலி எடுக்க வந்தணைந்தார். அங்கனர்க்கு இடமாகிய பழம்பதி ஆவூர். பொதுத்தல திருப்புகள். தன தன தத்த தந்த தன தன தத்த தந்த தன தன தத்த தந்த தன தான குடமென ஒத்த பொங்கை குயில் மொழி ஒத்த இன்சொல் கூற மகள் வைத்த நண்பை நினைவோனே
நினைவோனே படவரை ஒற்றுரைந்த மகதேவர் பெற்ற கந்த மதசலமுற்ற தந்தி இளையோனே இளையோனே இடமுடன் வைத்த சிந்தை இணைவர முத்தி தந்து இசையறிவித்து வந்து எனையாழ்வாய் தடவரை வெற்பில் நின்று சரவணமுற்றெழுந்து சமர்கள வெற்றி கொண்ட பெருமாளே சமர்கள வெற்றி கொண்ட பெருமாளே குடமென ஒத்த கொங்கை குயில் மொழி மொத்த இன்சொல் புறமகள் வைத்த நண்பை நினைவோனே. குயில் மொழி பேசுகிற வள்ளி பிராட்டியை, அழகிய கொங்கை உடைய அம்பிகையை எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டே இருப்பவனே நினைவோனே. மடவரை உற்று உறைந்த நல்ல அழகான கைலை மலையில் உற்ற மகாதேவர் பெற்ற கந்த மத ஜலம் உற்ற தந்தியே. 3 மதங்களை உடைய யானை தந்தை உடைய விநாயக பெருமானுக்கு இளையவனே. இடமுடன் வைத்த சிந்தை இணைவர முக்தி தந்து எனக்கு முக்தியை வழங்கி இசை அறிவித்து பாடும் பணியே எனக்கு பணியாய் வழங்கி இசையை கற்றுக் கொடுத்து வந்து எனையாழ்வாய் தடவரை வெற்பில் நின்று கிரவுஞ்ச மலையை அழித்த பெருமாளே. தடவரை வெற்பில் நின்று சரவண முத்தெழுந்து சமர் எதிரிகளை கள வெற்றி கொண்ட பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இதுகாரும் இந்த பதிகத்தை கேட்ட அன்பர்கள், சிவபுண்ணியம் செய்த சீலர்கள் தொடர்ந்து இந்த சனிக்கிழமை அன்று விட்டுவிடாமல் இந்த நல்ல பணியை தொடர்ந்து செய்யுங்கள். எல்லோரும் சிவபுண்ணியம் பெறுவீர்கள். நல்ல வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். இது விளம்பரம் அல்ல, வியாபாரம் அல்ல. தமிழ் ஓங்க வேண்டும் என்று சொன்னால், சைவம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற பணிகள் நாம் தெருவுதோறும் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும். இணையத்தின் வாயிலாக உள்ளத்தை இணைத்த சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல பணிக்கு எல்லாம் வல்ல சிவபெருமான் விரும்பி மகிழக்கூடிய இந்த பன்னிசையை கேட்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த தளத்தில் சந்திப்போம். அதுவரையில் ஆவூர் பசுபதீச்சரம் என்கிற புண்ணிய தலத்தில் தங்கியிருந்து சிவபுண்ணியம் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கம். அழிதிடும் அடியவர் அறற்றலை ஆற்றுவன், அழிதிடும் அடியவர் அறற்றலை ஆற்றுவன், முழுதுமாய்ச் சரணென முத்தியை தருபவன், முழுதுமாய்ச் சரணென முத்தியை தருபவன், பொழுதலாம் அவனையே புகழ்பவர் பூவடி, பொழுதலாம் அவனையே புகழ்பவர் பூவடி, தொழுபவர் சிவாக்கரர் தூகழல் போற்றியே, தொழுபவர் சிவாக்கரர் தூகழல் போற்றியே. சுவாமிகள் சென்ற வாரம் திருநல்லூர் என்னும் பெருமை வாய்ந்த திருத்தலத்திலே நம்மை தங்க வைத்திருந்தார்கள். இன்று அப்பர் பெருமான் அருளிய பதியங்களை ஓதினார்கள். அப்பர் பெருமான் அமர்நீதி நாயனார் செய்த திருத்தொண்டை சிறப்பித்து அருளிய பாடல் அமைந்த பதிகம் என்பதை சுவாமிகள் நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். அட்டுமின் பலி என்று தொடங்கும் திருவிருத்த பதிகத்தை சுவாமிகள் கௌசிக பண்ணில் பாடிய போது எம் உள்ளம் கரைந்து போயிற்று. இப்பதிகத்தில் அமைந்துள்ள பல சிறப்பான செய்திகளை சுவாமிகள் நமக்கு விளக்கினார்கள். அமர்நீதி நாயனாரின் வரலாற்றையும் தொண்டையும் மிகவும் அருமையாக சுவாமிகள் சொன்னார்கள். சிவனடியார்கள் அணிகின்ற கோவணம் பற்றி பல அரிய செய்திகளையும் சுவாமிகள் சொன்னார்கள். அமர்நீதி நாயனார் வாழ்ந்த மடம் முதலியவை இன்னமும் இருக்கின்ற அற்புதமான செய்தியையும் சுவாமிகள் சொன்னார்கள்.
இவ்வரலாற்றை சுவாமிகளின் திருவாக்கில் கேட்டபோது எமது நெஞ்சம் நிகழ்ந்தது. நிச்சயமாக நாம் எல்லோரும் சென்று வழிபட்டு சிவனருள் பெற வேண்டிய தலம் திருநல்லூர். திருக்கோவையார் பாடலை போல 10வது பாடல் அமைந்திருக்கின்ற அருமைப்பாட்டையும் சுவாமிகள் நமக்கு விளக்கினார்கள். பல மலர்களின் பெயர்களை அப்பர் பெருமான் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் சுவாமிகள் சொன்னார்கள். அடுத்து அப்பர் பெருமான் அருளிய நினைந்துருகும் அடியாரை என்று தொடங்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தாண்ட பதியத்தை அரிகாம்போதி ராகத்தில் சுவாமிகள் மிகவும் சிறப்பாக பாடினார்கள். இது திருவடிப்பெற்றினை தரக்கூடிய பதிகம். அப்பர் பெருமான் சிவபெருமானிடம் திருவடிப்பெற்றை வேண்டி பெற்று அருளிய பதிகம் என்னும் வரலாற்றையும் சுவாமிகள் விளக்கி சொன்னார்கள். திருவடிகளை சிவபெருமான் அப்பர் பெருமான் தலையிலே வைத்தமையால் வைத்தார் என்னும் சொல் பல தடவை வருமாறு அப்பர் பெருமான் இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கின்ற அருமைப்பாட்டையும் சுவாமிகள் நமக்கு சுட்டி காட்டினார்கள். இப்பதிகத்தை ஓதுகின்ற அடியார்களுக்கும் திருவடிப்பேறு கிட்டுவது நிச்சயம் என்பதையும் சுவாமிகள் நமக்கு சொன்னார்கள். மிகச்சிறப்பாக இத்தல திருமுறைகளை பாடி பின்னர் மூலமுண்ட என்று தொடங்கும் இத்தலத்துக்குரிய திருப்புகளையும் சுவாமிகள் பாடி விளக்கமும் சொன்னார்கள். மிகவும் நீண்ட கடுமையான சந்தமுடைய திருப்புகள், எத்தனையோ செய்திகள் நிறைந்த பாடல், அதனையெல்லாம் சுவாமிகள் மிகவும் நமக்கு எளிமையாக விளக்கிய பாங்கினை நாங்கள் போற்றி மகிழ்கின்றோம். அங்கிருந்து ஆவூர் பசுபதீச்சரம் என்னும் திருத்தலத்துக்கு சுவாமிகள் நம்மை அழைத்து சென்றார்கள். இத்தலத்தின் சிறப்பையும் வரலாற்றையும் சொல்லி திருஞான சம்பந்தர் அருளிய புண்ணியர் பூதியர் என்று தொடங்கும் பதிகத்தை நட்டைபாட பண்ணில் நெஞ்சில் ஆழப்பதிய பாடினார்கள். சம்பந்தர் ஆவூர் பசுபதீச்சரத்தை பாடனாவே என்று பாடத்தோறும் அருளி இருப்பது நினைந்து இன்புறக்கூடியதாகும். சுவாமிகள் இந்த பதிகத்துக்கு சொல்லிய விளக்கமும் மீண்டும் கேட்டு பயன்பெறக்கூடியதாகும். சம்பந்தர் அருளிய பதிக செய்திகளை அறியும் போது எத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகமாக இந்த பதியாக இது முன்னர் இருந்தது என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குடமென ஒத்த என்னும் திருப்புகளை பாடி விளக்கமும் சொல்லி சுவாமிகள் இத்தல வழிபாட்டை அருமையாக நிறைவு செய்தார்கள். இந்த சுவாமிகளுடைய நேரத்துக்கு பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது. பல அரிய பணிகளை தமிழ்நாடெங்கும் சுவாமிகள் செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே சுவாமிகள் மிகவும் பல பணிகளுக்கிடையே இருந்தாலும் கூட இந்த நேரத்தை தவறாது எமக்கு ஒதுக்கி தொடர்ந்து அருளாசி வழங்கி வருகின்ற அவருடைய பெருங்கருணையை எண்ணி எண்ணி அவருக்கு மீண்டும் நன்றி சொல்லி அமைகின்றோம். இந்த வாரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மங்களம் பாட ரஜினி அருளானந்தன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பொன்னம் கடுக்கை முடிவேந்த புனிதற்கு அமைக்கும் பொருளன்றி மின்னும் கல நாடைகள் பெறவும் வேறு தனக்கென்று அமையாமே மன்னும் தலைவன் போசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோனடி தாமரை தொழுவாம் தூயோனடி தாமரை தொழுவாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க தற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சைவ மகுடம் தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அவளை கண்ணி கூடல் காண்க வளம் தானம் உடனே காண்க. ஆவாய் கனகத்திரளே போற்றி. மலையானே போற்றி போற்றி. சிட்னி நகர் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. ஜம்பலம் சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.